Praise the Lord. தினம் ஒரு வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறேன். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். நம்முடைய நடக்கைகளும் தரிசனமும் அவருடைய வழிகளிலும் அவருக்கு பிரியமாயிருந்தால் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் அவர் கூட இருப்பார். யோசேப்பை அல்ல, கர்த்தர் யோசேப்புக்கு கொடுத்த தரிசனத்தையே அவருடைய சகோதரர்கள் அழிக்க நினைத்தார்கள். அதனால் அவர்களுக்கு நன்மை பெறப்போகிறார்கள் என்று அறியாமலே உங்களுக்கும் எனக்கும் தரிசனத்தை தந்தவர் அதை யார் அழிக்க நினைத்தாலும், அது நம் உறவுகள் ஆனாலும் அதை நிறைவேற்ற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். யோசேப்போடு இருந்தது போல சோர்வு வேண்டாம், தயக்கம் வேண்டாம், நம் நிலைமையை கண்டு அஞ்ச வேண்டாம். அவர் உரைத்தவர் சிறையிலும் கட்டுக்களிலும் அவர் நம்முடன். ஏன் தெரியுமா? அவர் உரைத்தவர் அதை நிறைவேற்றுகிறதற்காகவே நம்முடன் இருக்கிறார். எனவே கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தரிசனம் உங்கள் நன்மைக்கு மாத்திரம் அல்ல, அநேகர் ஆசீர்வதிக்கப்படவும் தான். பொறுமையுடன் நிறைவேற காத்திருங்கள். கர்த்தர் கூட இருந்து எல்லா காரியத்திலும் நம்மை வல்லவர்களாய் மாற்றுவார். ஆமென், ஆமென்.